இந்த கட்டடம் இன்னும் 2 நாள் தான் இருக்க போகுது. அதோட இடிச்சு தள்ளிடுவாங்க. இங்கே 6 மணிக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க. வீட்டுல உள்ளவங்க ஏட்ட கத்திட்டு இருக்காங்க. ஏன் வெட்டி பசங்க கூட சுத்திட்டு இருக்காங்க? வெட்டி பசங்களா? செக்யூரிட்டிக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். இன்னைக்கு இரவு யாரும் இங்கிருந்து வெளியில போக கூடாது. என்ன பண்றது? எதுவுமே திறக்க மாட்டேங்குது. என்ன தெரியலையே. வணக்கம், நான் தான் டெனிஸ் குமார், இந்த படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் நடிகன். நானும் இதில் நடிச்சிருக்கேன். சரி, இந்த படம் எடுக்கும்போது என்னென்ன கஷ்டப்பட்டோம் அப்படின்னா வந்துட்டு, இந்த படம் வந்து ஃபுல்லாக நைட்டோட நைட்டாக எல்லாம் டே அண்ட் டே ஷூட் பண்ணி, இது நைட்டோட நைட்டாக ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. நாங்கள் எடுத்த இடம் அந்த மாதிரி கொஞ்சம் இருட்டான ஒரு ஏரியா. ஸோ அதில் வந்து நம்மளோட நடிகர்கள் ஜாம்பி சுற்றி இருக்கும் போதே இது உண்மையான ஜாம்பியா இல்லை நம்ம நடிக்கிறவங்களான்ற ஒரு கேள்வி நம்மளுக்கே வரும். அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு ஃபன்னாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபன்னாக தான் ரொம்ப ஷூட் பண்ணோம். ரொம்ப நல்ல ஒரு டீம் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு டீம் இருந்தனால தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சிச்சு. 2ஆம் தேதி ஜூலை நாடு அளவில் வெளியாகுது. 1ஆம் தேதி ஸ்னீக் ப்ரிவியூ லோட்டஸ் ஸ்டேட்டஸில் எல்லாத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். ஜூலை 1 இந்த படத்தை திரையரங்குகளில் பார்க்க மறந்துடுறாங்க. இது கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்க்கணும். ஏன்னா 5.1 சவுண்டில் இது செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வேறு வழியில் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த மூவி ஷூட்டிங் அன்டில் ரிலீஸ் வந்து 6 months தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ப்ரீவியஸ் மூவி வந்து நார்மலி நாங்கள் 1 year கிட்ட எடுப்போம். மேபி பிகாஸ் அதில் வந்து நானும் டெரிஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்டோரியிலேருந்து இன்வால்வ் பண்ணனால டைம் எடுத்து நாங்கள் உட்காந்து செஞ்சுட்டு இருந்தோம். பட் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணனால கான்சன்ட்ரேஷன் வாஸ் தேர். ஸோ 6 months இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது இன் ஆல் சினிமாஸ், 27 cinemas. So that was we worked really hard for that. இந்த படத்தோட மியூசிக் டேரி ஷாக், ஆக்சுவலி டேரிஷ் வந்து எங்கள் கூட நிறைய வாட்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எடுக்கிறதப்ப நாங்கள் சொல்லிட்டோம், ஆனால் நீங்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறீங்கன்னு. ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த லவ் சாங், டீம் சாங் சூப்பராக வந்திருக்கு. லவ் சாங் வந்து ஒரு அந்த பத்மான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சிங்கர். நான் ஷாசன் வந்து இதான் பிரேக் த்ரூ ஃபார் அ மூவி சாங். அவங்க நல்லா பாடுவாங்க. இந்த படத்தில் வந்து அவங்க பாடியிருக்காங்க, ரொம்ப அருமையாக பாடிங்க. த கொம்போ வாஸ் ரியலி நைஸ். அண்ட் டீம் சாங் வந்து சைக்கோ மந்த்ரா படிச்சிருக்காங்க. ஸ்டைலம் மன்னவன், டேரி ஷேக் டுகெதர் வித் குயின் இன்ட்ரோடியூசிங் ஹர் இன் திஸ் வேற வழியில் டீம் சாங். ஸோ ஹோல் இது வந்து நம்ம பார்த்தோன்னாக்கா இட் வாஸ் வெரி நைஸ்லி டன் பை டேரி ஷேக் இந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட். சொல் ஹாய், நான் தான் டேரி ஷேக். வேற வழியில் படத்தில் வந்து மியூசிக் போட்டிருக்கேன். அதே சமயத்தில் வந்து இந்த படத்தில் வந்து என்னென்னா இது வந்து ஹாரர் காமெடி மூவி. ஸோ ஹாரரும் இருக்கணும், காமெடியும் அந்த எலமெண்ட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுலபமான விஷயம் இல்லை. ஸோ எப்படியோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் டைரக்டர் MS பிரேம்நாத் கூட வேலை செஞ்சுட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த படத்தில் வந்து மியூசிக் மட்டும் நான் பண்ணல, 2 ஃபாலியும் செஞ்சுருக்கேன். ஃபாலினா வந்து நடக்கிற சத்தம், அந்த சத்தம் அது செஞ்சுருக்கேன். ambient சவுண்டும் செஞ்சுருக்கேன், சவுண்ட் எஃபெக்ட்ஸும் செஞ்சுருக்கேன். அண்ட் 5.1 மிக்சிங் பொசிஷனிங், சவுண்ட் பொசிஷனிங்கும் செஞ்சுருக்கேன். அது தவிர்த்து டப்பிங்கும் நான் தான் பண்ணேன். ஸோ முக்கால்வாசி எந்த சத்தம் நீங்கள் கேட்குறீங்க அதெல்லாம் நான் தான் பண்ணுது. ஸோ அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ஃபுல்லாக நான் வேலை செஞ்சதில். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பாத்துக்கோடா மச்சான அந்த பாட்டு தீம் சாங்கு, அந்த தீம் சாங் வந்து நான் கம்போஸ் பண்ணது. அதை வந்து பிருத்வி சேமி வந்து மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து அவங்க கூட சேர்ந்து நான் பண்ணுது. அதில் அந்த பாட்டில் வந்து ஸ்டைலமன்னன் இருப்பாங்க, சைக்கோ மந்த்ரா இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ என்னோட ஆர்டிஸ்ட், எங்கள் கம்பெனியில் உள்ள ஆர்டிஸ்ட் குயின் அவங்க புதுசாக அறிமுகப்படுத்திருக்கேன். அதே சமயத்தில் படத்தில் பார்த்தீங்கன்னா 2 லவ் சாங், ஒரே லவ் சாங் இருக்கும். அந்த லவ் சாங்கில் வந்து என்னோட ஆர்டிஸ்ட் சஷன் கேயும் பத்மாவும் பாடம் வச்சுருக்கேன். மொத்தத்தில் இது ஒரு ஃபன்னான ப்ரோக்ராம், பட் ரொம்ப டயரிங்கான ப்ரோஜெக்ட். பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டப்பிங் என்னனால அழகாக எடுத்துட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஐ நோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் டீம் ஆக்சுவலி.
ஆக்சுவலி வீடியோ ப்ரொடக்ஷனாலே ரொம்ப சஸ்மாக வேலை இருக்கும் பிகாஸ் எனக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த மூவியை நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. ஹாய், நான் தான் பிரேம்நாத், வேற வழியிலோட டைரக்டர். ஒரு வேற வழியில் வந்து ஒரு ஹாரர் மூவி, லைட்டாக காமெடி, அங்கே சிரிப்பு சேர்ந்த ஒரு ஹாரர் படம். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணணும். வேற வழியில் வந்து இப்போது இங்கிலீஷ் படம் எடுத்துட்டிங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் ஜி, வாக்கிங் டேட், ரெசிடென்ட் ஈவல், அந்த மாதிரிலாம் வந்து விலகரனுக்கு வந்து அவ்வளோ வெரி ஃபேமஸான ஒரு டாப்பிக்கில் நான் தமிழ் படத்துக்கு முறையாக இந்தியாவும் சரி மலேசியாவும் சரி இதான் ஒரு ஜாம்பி படம் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பிக் எஃபர்ட் எடுத்தோம். எப்படி ஒரு 10 பேர் ஒரு பில்டிங்கில் மாட்டிட்டு சுற்றி ஜாம்பி இருக்காங்க, ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு அடுத்தடுத்து நடக்கும்னு அவங்க அந்த பில்டிங் தப்பிப்பாங்களா இல்லையான்னு அதான் இந்த கதையோட கருவுலா. ஸோ அதோட முடிவு தெரியணும்னா நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. நான் தான் டேவிட் ஆண்டனி. இப்போ வேறு வழியில் படம் ப்ரீமியம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியாக வரேன். இந்த படத்தில் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நான் தான். ஒரே ஒரு சீன் வந்திருப்பேன். விளையாட்டு பசங்க வெட்டி பசங்க அப்புறம் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம வீடு ப்ரொடக்ஷன் பட் நல்லா வந்திருக்குன்னு நல்லா பார்த்து நல்லா அபிப்பிராயம் வந்திருக்கு. நீங்களும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் விவரங்கள் இந்த படத்தை பற்றி தெரியுங்கன்னா ட்விஸ்ட் டிவி காண மறவாதீர்கள். ஓகே, ட்விஸ்ட் டிவி. பிரேம்நாத்தோட டைரக்ஷனில் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இருக்காது. படம் முழுக்க சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ கம் அண்ட் வாட்ச், டோன்ட் மிஸ் இட். ஓகே, நீங்களும் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும்.